அன்பு நெஞ்சங்களுக்கு உங்கள் சாய் சுப்புலக்ஷ்மியின் பணிவான நமஸ்காரம். இந்த பதிவில் முருகப்பெருமானின் வாகனமான மயில் பற்றி சில அரிய செய்திகளை பார்க்க இருக்கிறோம். எனவே காணொலியை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு நிறைவு பகுதி வரை பார்க்கவும். ஏன்னா இன்று முருகப்பெருமானின் அவதார திருநாள் வைகாசி விசாகம். சரி, வாங்க முருகனை தரிசிப்போம். எம்பெருமான் முருகனுக்கு விசாகன் என்று ஒரு பெயர் உண்டு. நேயர்களே, ஏன் அந்த பெயர்? வி என்றால் ஒஸ்தியான, மேன்மையான என்று பொருள். சாகம் என்றால் பறவை என்று பொருள். பறவைகளில் அழகானது மயில். மயிலை வர்ணிக்காத கவிஞர்களே இல்லை. அது தோகை விரித்து ஆடும் பொழுது காண கண் கோடி வேண்டும். பெண்கள் அநேகமாக இப்படி ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஏய், அந்த கடையில் மயில் கழுத்து கலரில் ஒரு செல்ஃப் பார்டர் பார்த்தேன், அருமடி. இப்படி நிறைய கேட்டிருக்கோம். இப்போது விஷயத்துக்கு வருவோம். முருகனுக்கு 2 மயில்கள் உண்டு. ஒன்று, தேவர் தலைவன் இந்திரன் தன் வாகனமான மயிலை முருகனுக்கு பரிசளித்தான். அது தேவமயில். இப்போ வாகனத்துடன் தரிசனம் தருகின்ற முருகப்பெருமானை தரிசிக்கும் பொழுது அடியேன் தரப்போகிற குறிப்பை நல்ல மனசில் வாங்கிக்கிட்டு பாருங்க. அதாவது மயிலானது முருகப்பெருமானுக்கு இடது புறமாக திரும்பி இருந்தால் அது தேவமயில். அப்போது வலது புறமாகவும் மயில் இருக்குமா? ஆமாம், இருக்கே. அப்போது அதற்கு பெயர்? பத்மாசுரனை வேலன் வதம் செய்தார் அல்லவா? அப்போது அவனை ஆட்கொள்ள வேண்டி பாருங்க, தன்னை எதிர்த்தவனை கூட அரவணைக்கும் பண்பு எப்போதும் தன்னுடனேயே வைத்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து அவனை 2 கூறாக பிரித்து ஒன்றை மயிலாக்கினார் என்ற கதை அநேகமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதற்கு பெயர் தாங்க அசுர மயில். இது வலப்புறமாக இருக்கும். சில ஸ்தலங்களில் மயில் நேராக பக்தர்களை பார்த்தவாறும் நிற்கும். அந்த மயில் கோலத்தை நேர் நோக்கு மயில் அப்படின்னும் சொல்லுவாங்க. மயிலுக்கு சித்திரபர்ஹி அப்படின்னு ஒரு பெயர் இருக்குங்க. அழகான தோகையை உடையவன் என்று இதற்கு பொருள். இன்னொரு ரகசியம், அதிசயம், எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். மயில் தோகையை விரித்து ஆடுமல்லவா, அப்போது பார்த்துருக்கீங்களா? அதில் ஓம் என்ற வடிவம் தெரியும். என்ன, நமக்கு அதை கூர்ந்து நோக்க சற்று நேரம் நம் ஞானக்கண்ணை உபயோகப்படுத்தணும், அவ்வளவுதான். பிரணவம்னா என்ன? என்றும் புதியது. அப்படித்தாங்க நம் சிங்கார வேலவனும் எப்பொழுதும் இளைஞனாகவே இருக்கிறான். தமிழ் கடவுள் யார்? சாட்சாத் குன்றுதோறும் நின்றாடும் குமரனே. முருகன் என்று ஏன் சொல்கிறோம்? முருகு என்றாலே அழகுதாங்க. முதல் எழுத்தான மு மெல்லினம், ரூ என்கிற 2வது எழுத்து இடையினம், கு என்கிற 3வது எழுத்து வல்லினம். அதில் கூட மெல்லின இடையினமாகி பிறகு வல்லினமாக முடிப்பதன் காரணம் என்ன தெரியுமா நேயர்களே? நான் மெல்லினமாக பக்தர்களை அருள் பாலித்து இடையினமாக வேண்டும் வரங்களை தந்து அவர்களின் அல்லல்களை போக்குவதில் வல்லினமாக இருந்து செயல்படுவேன் என்று உணர்த்துகிறார். என்ன ஆன்மீக அன்பர்களே, முருகப்பெருமானை பற்றி ஒரே மூச்சில் எல்லாவற்றையும் ஒரே காணொளியில் தெரிஞ்சுக்க முடியுமா என்ன? அவர் கருணை கடல், கந்தவேல். எனவே இந்த வைகாசி விசாக நன்னாளில் அவரது மயில் வாகனத்தை பற்றிய அரிய செய்திகளை தெரிந்து கொண்டோம் அல்லவா? பார்த்தமைக்கு நன்றி. உடனே உங்கள் குழுக்களில் பகிர்ந்து மகிழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.